So hello everyone, welcome to Gate Acharya. So today we came up with the new admission process which is going on in Indian Institute of Technology, Delhi. So PhD kuria admission தான் போயிட்டு இருக்கு. PhD or MS programs kuria admission தான் போயிட்டு இருக்கு. So for the academic year of 2025 to 2026 in second trimester வந்து இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடிஎஃப் குள்ள போய் பார்க்கலாம். So Indian Institute of Technology, Delhi, which is providing you admissions to PhD and MS. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து 2025லேருந்து 26 வரைக்கும் செகண்ட் செமஸ்டர் அண்டர்கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் திஸ். ஸோ இதோட எலிஜிபிள் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிஹெச்டி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியானா அப்ளைட் மெக்கானிக்ஸ், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி, chemical engineering, chemistry, civil and environmental engineering, computer science and engineering, design, electrical engineering, energy science and then engineering, and management studies, mathematics, material science and engineering, mechanical engineering, physics, textiles and fiber engineering. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் சென்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ளைட் ரிசர்ச் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் அட்மாஸ்பியரிக் சயின்சஸ், ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அண்ட் ட்ரைபாலஜி அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆப்டிக்ஸ் அண்ட் ஃபோனெட்டிக்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி, சென்சார்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்டேஷன் ரிசர்ச் அண்ட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன், வேல்யூ எஜுகேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் தான் வந்து சென்டர்ஸாக இருக்குது. ஸ்கூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா அமர்நாத் அண்ட் ஷாஷிக் கோஷனர் ஸ்கூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக், பாரதி ஸ்கூல் ஆஃப் டெலிகாம் டாட் டெக் அண்ட் மேனேஜ்மெண்ட், and Kushma School of Biological Sciences, School of Interdisciplinary Research, School of Artificial Intelligence. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்கூல்ஸ் தட் ஆர் அவைலபிள் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ், அட்மாஸ்பரிக் அண்ட் ஓஷன் சயின்சஸ், ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அண்ட் ட்ரைபாலஜி, டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி அண்ட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன், chemical engineering, civil and environmental engineering, computer science and engineering, electrical engineering, energy science and engineering, mechanical engineering, material science and engineering, sensors, instrumentation, cyber physical system engineering, and Amarnath and Shashi Koshla School of Information Tech, Bharati School of Telecom Tech and Management, Kushma School of Biological Sciences, Machine Intelligence and Data Science, VLSI Designing Tools and Tech, Optics and Phonetics Center, Healthcare Center. So இதெல்லாம் தான் வந்து the divisions that you can apply for MS. Okay, so next பார்த்தோம் அப்படின்னா admissions to PhD and MS programs can be full time and part time basis. Admissions will depend on availability of seats. So நீங்க full timeலயும் பண்ணிக்கலாம் இல்ல part time basisலயும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்குரிய அவைலபிலிட்டியும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 60% இன் ஜென்ரல் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும். எஸ்சிஎஸ்டி கேட்டகரினா 55% உங்களுக்கு போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் டைமாக பிஹெச்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ நீட் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் நேஷனல் எக்ஸாமினேஷன் to apply for this full-time PhD programs. Okay, so next application procedure பார்த்தோம் அப்படின்னா okay, the hard copy எதுவுமே நீங்க சென்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. have provided you an official website. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு சாஃப்ட் காப்பியாக உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்டர் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் திஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 200 rupees அண்ட் தென் எஸ்சி எஸ்டி ஆர் பர்சனல் டிசபிலிட்டி கேரக்டர்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹50 மட்டும் பே பண்ணா போதும். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா the date for applying for this PhD programs அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ submission of online application commences on 11th Octoberலயே உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ it is going to end by this month. 30th Octoberல வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆகுது. ஸோ within that you have to apply for this. ஸோ 11/10/2025 வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 30th உங்களுக்கு எண்ட் அப் ஆகுது. ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து PhDஸ்க்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். This is the thing regarding your regarding doing your PhD programs or IIT Delhi. Okay, so இதுல பாத்தீங்க அப்படின்னா to have your like PhD programs or MS programs in IIT Delhi, they are having one entrance thing as GATE examination. So GATE exam நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can easily apply for this PhD programs in IITs or NITs. So further on, as we are from Gate Acharya, we are providing you online and offline courses for GATE examination. So if you guys are in need, you can just contact us. Contact details in the description box la இருக்கு. Further இந்த PDF பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூட PDF link வந்து உங்களுக்கு description
description box la kudukuren. You can click on that and view further details regarding doing your PhD programs over IIT Delhi. So thank you guys and all the best.